ஹலோ வணக்கம். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி சும்மா ஒரு விசித்திரமான தீவுல வாழ்ந்துட்டு இருக்கிற வாத்துக்களை பத்தின கதை தாங்க. தான் வாழ்க்கையில ஒரு ஐலாண்டை விட்டு வெளியவே போகாத ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குட்டி வாத்து அதை தேடி அதை வேட்டையாடுறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே அதுக்கு முன்னாடி சுத்திட்டு இருக்கு. அப்போ அந்த குட்டி வாத்து தான் சொந்த ஐலாண்டை விட்டு வெளியே வந்து ஆபத்தில் இருக்கிற தன்னோட மக்களோட உயிரை காப்பாத்தமா இல்லையா, அதை தான் இந்த செம அமேசிங் அனிமேஷன் மூலமா பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல நமக்கு லாங் வே அப்படின்னு ஒரு குட்டி வாத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர் கதைகள்ல வர மாதிரிலாம் இந்த வாத்து சும்மாலாம் பிறக்கலைங்க. இது சூரிய வம்சத்தை சார்ந்த ஒரு பக்காவான ராயல் ஃபேமிலி வாரிசு. இவனை பத்தி ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம், லைக் ஒரு ஜோசியம் ப்ராஃபஸின்னு வச்சுக்கோங்களேன். லைக் இது என்னன்னா, இந்த ராயல் வாத்து என்னைக்கு இறக்குதோ செத்து போதோ அந்த அன்னைக்கு இந்த உலகமே அழிகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலநடுக்கமோ ஒட்டுமொத்த நாடே பசியில சாகுற அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சமும் வருமாமா. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா மொத்த உலகமும் டோட்டலா நாசமா போயிடுமா. இதை கேட்டு பயந்து போனவனோட அப்பா தன் மகனை உலக கண்ணுக்கே படாம பத்திரமா பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. எந்த அளவுக்குன்னா அவனுக்கு இன்னையும் வரைக்கும் அவனோட ரெக்கையை விரிச்சு காத்துல பறக்க கூட சொல்லி தரலன்னா பாத்துக்கோங்களேன். இன்னும் ஏன் அவன் கூட இருக்கிற மற்ற குட்டி வாத்துகளுக்குமே அதே நிலைமை தான், யாருக்குமே பறக்க தெரியாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்த வாரிசு கூட நாம தான் அப்படின்ற விஷயம் கூட தெரியாம பாவம் நம்ம ஹீரோ லாங்வே அப்படியே அவனோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம அந்த ரகசியத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க. சரி, எங்க கட் பண்ணா இப்போ எங்க கரெக்டான சீன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு கொடூரமான சோனியக்காரி நம்ம ஹீரோவையும் அவனோட அப்பாவையும் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சு அவங்கள வதம் பண்றதுக்கு, அதாவது அவங்கள கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்னடா இது ஆரம்பமே இப்படி வில்லங்கமான இடத்துல நிக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். நிஜத்துல இந்த கொடூரமான சீன் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நார்மலா ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி என்னதான் நடந்தது, நம்ம ஆளுங்க எப்படி அந்த சூனியக்காரி கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க, வாங்க பிளாஷ்பேக்கை பாத்துருவோம். நம்ம ஹீரோ அவனோட தீவுல ஒரு பொறுப்புமே இல்லாம சும்மா 24 மணி நேரமா நல்லா ஜாலியா விளையாடிட்டு ஊர் சுத்திட்டு தான் இருக்கான். இதுவரை உருப்படியா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணதில்லை. ஆனா அவனோட அப்பா இருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது, விதவிதமான கலை வேலைப்பாடு வித்தைகள்னு செய்யறதுல எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம அந்த தீவோட ஒரு மிகப்பெரிய முக்கிய பொறுப்பு, அதாவது அந்த ஊர் தலைவருமே அவர் தான். ஒரு நாள் நம்ம ஹீரோ நேரா போய் அவன் அப்பா கிட்ட, பா எல்லாரும் ஏதோ பண்றாங்க, நீ ஏப்பா என்னை எந்த வேலையும் செய்ய விடாம இப்படியே வீட்டுக்குள்ளே லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நியாயமா கேள்வி கேட்கறான். பதிலுக்கு அவனோட அப்பா, டே மகனே, உன்னோட அந்த ஜோசி தீர்க்க தரிசனம் ரொம்ப ஆபத்தானதுடா, நீ வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு ரிஸ்கான வேலையும் செய்யக்கூடாதுன்னு மழுப்புறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா, தனக்கு இன்னும் பறக்க தெரியலன்றதான் பெரிய கவலையாவே இருக்கு. ஏன்னா அந்த தீவுல இருக்கிற மற்ற பறவைகளும் வாத்துகளும் சும்மா ஜாலியா காத்துல பறந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுங்களை இவனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, பறக்க தெரியாத மொக்க வார்த்தை இருக்கிறான்னு செம்மையா வம்பிழுத்து கிண்டல் பண்ணி கலாய்ச்சி வெறுப்பேத்துதுங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவனோட அப்பா என்ன சொல்லுவார்னா, அதுங்கெல்லாம் பறந்துட்டு போறாங்கடா, நமக்கு என்ன, நாம இந்த இடத்த விட்டு எப்பவுமே பறக்க கூடாது, நம்ம பறந்தா நமக்கு மறந்துதான்டா மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. கரெக்டா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அவங்க அரண்மனையில ஒரு ராயல் புக், அது ஒரு ரகசியமான ராயல் புக், அதை யாருக்கும் தெரியாம பதுக்கி வச்சிருந்துருக்காங்க. அதுலதான் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, அதாவது ஜோசியத்தை பத்தி. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த புக்கு கை தவறி கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ அதை என்ன பண்றான், நைஸா எடுத்து படிக்க பாக்குறான். அதை வாச்சிட்டு அடுத்த மறுகணம் அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அதுல இன்னும் 100 வருஷத்துக்குள்ள ஒரு பயங்கரமான இருட்டு சக்தி இந்த உலகத்துக்குள்ள வருமா. அது வந்த உடனே நம்ம ஹீரோவை கொண்டுட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கொடூரமா ஆட்சி செய்யுமா. அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த உலகத்தை அந்த இருட்டு சக்தி கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஹீரோ கிட்ட மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அப்பதான் அவனோட அப்பா கூட வேலை செய்யற மற்றவங்களும் சில பேரெல்லாம் வராங்க. அங்க வந்து ஊர் தலைவரான நம்ம ஹீரோட அப்பா கிட்ட கேட்கறாங்க, நீங்க அவனை கட்டுப்படுத்தி வைக்கிறீங்க தலைவரை, நம்ம ஹீரோவை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எப்படி வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிட்டு இருக்க போறீங்க, அவனுக்கும் பறக்க கத்து கொடுங்க, அதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்கறாங்க. ஆனா அந்த ஐலாண்டோட கிங் நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, பதிலுக்கு, அதெல்லாம் முடியாதுப்பா, அவன் சாதாரண வாத்து கிடையாது, அவன் உண்மையான ராயல் வாரிசு, அவனுக்கு ஏதாச்சும் கணக்கு ஒன்று ஆச்சுன்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியாது, என் உசிரே போனாலும் என் மயனை கண்டுக்குள்ள வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு கராரா சொல்லிட்டாரு. ஆனா பாருங்க, இங்கதான் கதையோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை வளர்க்குறாரே அவனோட அப்பா, அவர் வந்து அவனோட சொந்த அப்பாவே கிடையாது. அவனோட அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இந்த உலகத்துல மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு ராயல் வம்சத்தை சேர்ந்த வாரிசு தான் அது நம்ம ஹீரோ மட்டும்தான். அவனை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த தலைவர் வந்து தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டு அவனை தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. அங்குள்ள வேலைக்கார வாத்துங்கெல்லாம், தலைவரே, ஜோசியப்படி நம்ம ஹீரோ மட்டும்தான் இந்த இருட்டு சக்தியை எதிர்த்து போராடி இந்த உலகத்தை காப்பாற்றணும், அப்படி மட்டும் நடக்கலைன்னா இந்த உலகம் என்ன ஆகுன்றது நம்மளால கணிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எச்சரிக்கிறாங்க. பதிலுக்கு ஹீரோட அப்பா, இந்த உலகம் என்ன ஆச்சுன்னா எனக்கு என்ன, உலகமே அழிஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது, என் மயம் மட்டும் உயிரோட பத்திரமா இருந்தா போதும் அப்படின்னு பாசம் மலையை பொழிகிறாரு. இந்த கட் பண்ணா இந்த கார்ட்டூன்ல எல்லாம் நம்ம வரைச்சு பார்த்துருப்போம்ல, மோட்டு பத்துலோ பக்காவா அவங்கள மாதிரி 2 பேரை காட்டுறாங்க. ஆனா இவங்க திருட்டு பசங்க 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன திருட்டு வேலைகளை பண்ணிட்டு அப்படியே போலீஸுக்கு வந்து அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க.
இப்படி ஓடுற அவசரத்துல பல வருஷமா மூடி மறைச்சு கிடந்த ஒரு பழைய ரயில்வே ட்ராக் குள்ள நுழைஞ்சிடறாங்க. இவங்களை துரத்திட்டு வர அந்த போலீஸ் ஆபீசரும் அப்படியே பின்னாடி வெறித்தனமா துரத்திட்டு வராரு. அங்க ஒரு பாலத்துக்கு மேல ஓடும்போது தான் எதிர்பாராத விதமா அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருந்து திடீர்னு ஒரு ட்ரெயின் ஒண்ணு பயங்கர சத்தத்தோட வேகமா வந்துட்டு இருக்கு. ஆடங்கப்பா, இத்தனை வருஷமா மூடி கிடந்த ட்ரெயின் ட்ராக்ல இருந்து எங்கதுனா அந்த ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து போய் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருட்டு பயல்களும் அந்த போலீஸ்காரங்களும் பாலத்துல இருந்து வெளில போற கடைசி செகண்ட்ல கரெக்டா அந்த ட்ரெயின் அங்க வந்து கப்புன்னு பிரேக் போட்டு நிக்குது. அந்த ட்ரெயினோட கதவு மெதுவாக ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து அப்படியே ஹீரோயின் மாதிரி ஒரு பேரழகியான ஒரு பொண்ணு வெளியே வந்து நிற்கிறா. ஆனால் பாருங்க, அதுதான் இல்லை. வெளியே பார்க்க அவ்வளோ அழகா இருக்கிற அந்த பொண்ணு நிஜத்துல ஒரு கொடூரமான சூனியக்காரி. அவளோட ஒரிஜினல் முகம் சும்மா பழுத்து போன கிளவி மாதிரி இருக்கும். அவன் நினைச்சா தான் உருவத்தை எப்படி வேணாலும் மாத்திக்குவா. நம்ம ஹீரோவை தேடி போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த சூனியக்காரி இப்போ என்ட்ரி கொடுத்து வந்திருக்கிறா. அவளோட அந்த போலியான அழகை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே சொல்லு விட்டுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ மெதுவா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட, ஆமா இங்க ஒரு பெரிய அரண்மனை இருக்குமே, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அங்க இருந்த ஒருத்தன், ஐயோ அதே கேட்குறீங்க, அந்த அரண்மனை பக்கம்லாம் போயிடாதீங்க, அது சுமார் 100 வருஷமா சபிக்கப்பட்ட ஒரு இடம், அது மூடியே கிடக்குது, அங்க ஆபத்துன்னு சொல்றான். உடனே அந்த சூனியக்காரி நைசா தன் மடியில இருந்த ஒரு தங்க காசை எடுத்து அவன்கிட்ட அதை லஞ்சமா கொடுக்குறா. அந்த தங்க காசை பார்த்த உடனே அவன் குஷியாகி அவனோட லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு சரி சரி வாங்க வழிகாட்டலாம் என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம திருட்டு பயலுக, ஏடா இது இவ கையில் ஏகப்பட்ட தங்காசு இருக்கும் போலயே, இவளை எப்படியாவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடணும்டா இவற்ற காசை போறா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. பாவம் ஒரு கொடூரமான சூரியக்காரின்ற விஷயம் இவளுக்கு தெரியாமையே இருக்கானுங்க. நெக்கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அப்படியே மாசா சீன் போட்டுட்டு இருக்கான். டேய் பார்த்துக்கிட்டே இருக்கடா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் இந்த இடத்த விட்டு அப்படியே கழுகு மாதிரி உயரமா பறந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு அப்படியே கெத்த சீன் போட்டு சொல்றான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவனுங்க சும்மா விடுவானுங்களா, ஏடா டேய் எப்போ பார்த்தாலும் நான் பறப்பேன்னு ரீல் விடுறிய தவிர உன் அப்பா அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர விட மாட்டான் பாரு, உனக்கு பறக்கவும் சொல்லி தர மாட்டான், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே வாடா அப்புறம் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசாத பேச்செல்லாம் பேச்சு அவனை வச்சு அவமானம் பண்ணிட்டானுங்க. இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு உடனே நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள அப்படியே வெறியாவே மோட்டிவேஷன் ஆயிடுது. என்னை எப்படியாவது நான் பறந்து காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உயரமான மலைப்பாறைக்கு மேல போய் நிற்கிறான். இதுவரை ஹீரோ ஒரு தடவை கூட அவனோட ரெக்கையை விரிச்சதே கிடையாது. அதனால அவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே மரண பயம் வந்துடுது. நடிக்கிட்டே அப்படியே நிக்கிட்டு இருக்கான். அப்போதான் கரெக்டாக வானத்துல இருந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று நடக்குது. வேற இனத்தை சார்ந்த வாத்துக்களோட ஒரு பெரிய கூட்டமே வானத்துல இருந்து சும்மா அப்படியே மாசா பறந்து போறாங்க. அதுவும் சும்மா வர்றீங்க, அவங்களுக்கு தேவையான சாமான்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டே தான் சும்மா ஸ்டைலா பறந்து வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஆச்சரியத்துல விரியுது. இவனுங்க என்னடா இவ்வளோ டேலண்டா இருக்கானுங்க, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு பறக்குறானுங்களேன்னு அப்படியே வியந்து பார்க்கறான். அப்படி பறந்து வந்த கூட்டத்துக்கு ஒரு குரூப் லீடர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட மக தான் நம்ம கதையோட ஹீரோயின். சும்மா அப்படியே அவ ஒரு தேவதை மாதிரி வந்து இறங்குறா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே சொக்கி போய் கண் எடுக்காம அவளையும் வெறிச்சு பார்க்குறான். லைக் அந்த மொமெண்ட் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வச்சுக்கோங்களேன். அந்த புது குரூப்போட லீடர் அங்கே வந்து நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம், அதனால புதுசாக ஒரு இடத்த தேடி இப்போ அந்த ஹவாய் தீவுக்கு உங்களை நாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு கெத்தாக அனௌன்ஸ் பண்ணுறான். இது அந்த மலை மேலேருந்து உட்காந்து கேட்டுட்டு இருந்த நம்ம ஆளு அப்படியே கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, அடப்பா அவங்களா நம்ம இருக்கிறது ஹவாய் தீவே இல்லடா, இது எங்களோட சொந்த தீவுடா, இந்த லீடருக்கு பாவம் ஹவாய் தீவு எங்க இருக்குன்னு கூட தெரியல, அவ்வளோ லூஸா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நக்கலா சிரிக்கிறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இது ஒன்றும் ஹவாய் தீவெல்லாம் இல்லைங்க, நீங்க இப்போ சைனாவுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு ஹீரோவோட அப்பா தான் அந்த கூட்டத்தோட தலைமை பறவைக்கு உண்மையை புரிய வைக்கிறாரு. உங்களுக்கு ஏதோ பெரிய தப்பான புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஹவாய்க்கெல்லாம் வந்து சேரல, சைனாவில் வந்து லேண்ட் ஆயிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வழி தப்பியே வந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க, இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டீங்கல்ல உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையா பேசுறாரு. ஆனா பாருங்க, அந்த வாத்து கூட்டத்தோட தலைமை ஹீரோயினோட அப்பங்காரர் இருக்கானு, அவன் தான் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட என்ன சொல்றான், ஆமா என்னங்கடா என்னடா நடக்குது, எங்களை பார்த்து எப்படா தெரியுது உங்களுக்கெல்லாம், நாங்களாம் ஏதோ ரோட்ல போற அவசரமான கூட்டு பறவைங்க நினைச்சியா, நாங்கெல்லாம் ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்த வாத்து கூட்டங்கடா, எங்களை பார்த்து இப்படி சாதாரணமா சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவை பார்த்து அப்படி பயங்கரமா சத்தம் போட்டு சொல்றாரு. அப்போ மேலேருந்து இவன் கத்திட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. யோ பெருசு, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா, நாங்களே ஏதோ நல்ல மனசு பண்ணி உங்களை வரவேற்றோம், ஆனா நீ என்னடானா என் அப்பா முன்னாடி மூஞ்ச காட்டி எகிற அப்படின்னு கேட்டதும் பதிலுக்கு ஹீரோயினோட அப்பகாரன்னு சும்மா இல்லாம டென்ஷன் ஆகி நேரா சண்டைக்கே வர ஆரம்பிச்சிட்டான். டே குட்டி கொஞ்சம், நீ என்கிட்ட இப்படி பேசுறியாடா, எங்களை இந்த இடத்த விட்டு உன்னால அனுப்பிட முடியுமா, நாங்க சாதாரண வாத்துங்கள தம்பி, நாங்களாம் பயங்கரமான போர் வீரர் இனத்தை சார்ந்தவங்க, நாங்களாம் நினைச்சோம் இப்பவே உங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுது. அவ்வளோதான். அப்புறம் என்ன, 2 பேருக்கு நடுவில் அப்படியே டிஷ்ஷும்னு ஒரு வெறித்தனமான சண்டை நடக்குது. ஆனால் பாவம் நம்ம ஹீரோக்கு தான் பறக்கவும் தெரியாது, எவனையும் அடிக்கவும் தெரியாது இல்லையா, அதனால சண்டையில் ஹீரோயினோட அப்பங்கார்ட்ட படுபயங்கரமாக அடி வாங்கி அசிங்கமாக தோற்று போயிட்டான்.
சண்டையில் தோற்று போனதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோட அப்பா எல்லா வாத்துகளையும் கூப்பிட்டு ஒரு அவசரமான பஞ்சாயத்து நடத்துறாரு. அதாவது ஒரு மீட்டிங் ஒன்று. பார்த்தீங்களாப்பா, புதுசாக வந்து இருக்கிற அந்த வாத்துங்க நம்மளே அடித்து மிரட்டுறானுங்க. இவனுங்களை இப்படியே விட்டால் சரிபட்டு வராது. இவனுங்களை எப்படியாவது நம்ம தீவை விட்டே துரத்தி ஆகணும். இவனுங்கெல்லாம் எப்படி நம்ம இடத்துல வந்து அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மற்ற வாத்துகளும், ஆமாம் தலைவர், இவனுங்களை எப்படியாவது இங்கிறது காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்களோட ஐடியாவை ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் இங்கே நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு அப்படியே ஜன்னல் வழியாக அவளே அப்படியே சும்மா வாட்சா விட்டுட்டு வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக எதனாலனா அவரோட அந்த போலியான அழகில் நம்ம ஆஃபீஸர் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான். கரெக்ட் அதே நேரத்தில் தான் நம்ம திருட்டு பயலுங்க நைஸாக அங்கே வரானுங்க. அங்கே அந்த சூனியக்காரி அந்த அன்னைக்கு ஊர்க்காரங்களுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த மெயின் பணப்பெட்டியை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற மொத்த நகையும் காசுகளையும் லூட் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு தான் அந்த பொட்டி திறக்க ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இவங்க இப்படி திருடுறத பின்னாடி இருந்து நோட்டம் வச்சுட்டு இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் டக்குன்னு கேமராவை எடுத்து கிளிக் பண்ணி அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ பிடிச்சிட்டான் கையும் காலவுமா. மாட்டினானுங்களா திருட்டு பயலுங்க அப்படின்னு. இந்த சத்தத்தையும் அங்கே நடக்கிற அந்த கலாட்டாவையும் கேட்டுட்டு வீட்டு மாடியிலேருந்து நம்ம சூனியக்காரி அப்படியே கோபமாக அங்கே இறங்கி ஓடி வரான். உடனே நம்ம போலீஸ்கார சும்மா இருக்காம அந்த திருட்டு பயலுகளை அப்படியே அவன் முன்னாடி கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து நிறுத்தி, மேடம், இந்த திருட்டு பயலுக உங்க வீட்டில் திருட பார்த்தானுங்க, அதனால தான் இந்த சிங்கத்தோட கண்ணில் இருந்து யாரும் தப்பிக்க முடியுமா, பாருங்க கையும் குளமா பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறான். ஆனால் பாருங்க கதையோட அடுத்த ட்விஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த சோனியக்காரி நிலைமை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு இந்த ஐலாண்டில் இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு இந்த உள்ளூர் ஆட்களோட உதவி தேவைப்படுது. அதனால அவங்கள போலீஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக முடிவு பண்ணுறா. யோ போலீஸு, தப்பாக பேசாதியா, இவங்க 2 பேரும் திருடுங்களெல்லாம் கிடையாது, இவங்க எனக்காக வேலை செய்கிற என்னோட சொந்த ஆளுங்கன்னு சொல்லி அவளை காப்பாற்ற பார்க்கலாம். அந்த போலீஸ்காரருக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு 2 பேரும் பக்கா திருடுனுங்கன்னு. இருந்தாலும் இந்த அழகான பொண்ணு ஏன் இவங்களை காப்பாற்றணும்னு அவ்வளோ துடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. சரி எப்படி இருந்தா என்ன, இவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போதும்னு நினைச்சு அந்த ஆஃபீஸரும் ஒரு மியூசிக் சிஸ்டத்தை ஆன் பண்ணி அவளை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா அப்படியே ரொமான்டிக்காக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு அவன் முன்னாடி அப்படியே பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு. நம்ம சூனியக்காரிக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. செம்மையாக கடுப்பாகி அவர் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கும்போது டமான் அவனோட மூஞ்சில கதவு சாத்திட்டு உள்ளே போயிடுறான். அவன் நம்ம போலீஸ்க்கு அந்த ஆன் ஸ்பாட்லேயே பல்ப் ஆயிடுது. போலீஸ்காரரை துரத்தி விட்டுட்டு சோனியக்காரி நம்ம திருட்டு பயலுகளை முன்னாடி கூப்பிட்டு வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறா. அவள் தான் கையில் வச்சிருந்த ஹீரோவோட ஃபோட்டோவை காட்டி, இங்கே பாருங்கடா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வார்த்தை நீங்கள் மட்டும் உயிரோட பிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கலைன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதனால உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிடுவேன். ஆனால் ஒருவேளை கரெக்டாக பிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், பணமா இல்லை மரணமானு சொன்னதை கேட்டு யோசிச்சு பார்த்துட்டு பணத்தாசையில் கண்ணு மண்ணு தெரியாமல் நம்ம திருட்டு பயலுக, ஐயோ மேடம், எங்களுக்கு பணம் தான் முக்கியம், அந்த வார்த்தை நாங்கள் பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேடி அந்த தீவை நோக்கி புறப்படுறாங்க. இந்த நீங்கள் கட் பண்ணால் நடுக்கடலில் இப்போ ஒரு செம்ம காமெடி சீன் நடக்குது. என்னன்னா அந்த போலீஸ்காரன் ஒரு போட்டில் வந்துட்டு இருக்கிறான், இவங்க 2 பேரும் இன்னொரு போட்டில் போயிட்டு இருக்காங்க. 2 டீமும் அப்படியே பாம்பு கீரியுமா ஒருத்தர் துரத்திக்கிட்டு வழியில் அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே போகிறாங்க. இவங்க முன்னாடி ஓட, போலீஸ்காரன் பின்னாடி துரத்த அப்படின்னு அப்படியே பயங்கரமாக சேசிங் நடக்குது. ஆனால் இப்படி நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக நம்ம திருட்டு பயல்களோட போட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. 2 பேர் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த போலீஸ்காரன் வந்துருவா இல்லையா, இவங்களை கண்டான கண்டிப்பாக பிடிச்சி கொண்டு போயிடும் அப்படின்றதுக்காக தண்ணிக்குள்ளே விழுந்த அடுத்த செகண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு குச்சியை வெளியே நீட்டி ஏதோ ஒரு வயசான கிளவி அல்லது கிழமை கடலை நிம்மதியாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சும்மா அப்படி சீன் போடுறாங்க. இவங்களோட அந்த நக்கலான மேக்கப்பை பார்த்த நம்ம போலீஸ்காரன், பாவம் யாரோ கிழட்டு பயலுக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே கவனிக்காமையே அவனோட போட்டை நேராக முன்னாடி கொண்டு போயிட்டான். அப்பாடா தப்பிச்சுட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் போனதுக்கு அப்புறம் தண்ணியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க இவங்க 2 பேரும். அப்போதான் மாறி மாறி பேசிக்கிறானுங்க. டே, நம்ம அந்த சூனியக்காரி கிளவிக்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பேசாம அவளை ஏமாத்திட்டு நம்ம இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடக்கூடாது. எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த ராயலான ஹீரோ வார்த்தை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமான காரியம். என்ன பண்ணலாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு பிளான் போடுறாங்க. அங்க ஹீரோ மட்டும் சும்மாவா, அவனாச்சும் இவங்க கையில மாட்டுறதாச்சும். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா கடல்ல இவங்க கையில சும்மா பலபலன்னு இருக்கிற ஒரு செம்ம அழகான தங்க மீன் ஒன்று மாட்டுது. அதை பார்த்த உடனே இந்த திருட்டு பயலுகளுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. டே, இந்த மீனை சும்மா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக சமைச்சு கொண்டு போய் அந்த சூனியக்காரை கிளவிக்கிட்ட கொடுத்தோம்னா அவள் இதை சாப்பிட்டுட்டு குஷியாக்கி நமக்கு ஏகப்பட்ட காசு அள்ளி கொடுத்துருவாடா அப்படின்னு ஒன்று பிளானோட போகிறானுங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி உடனே அந்த மீனை நல்லா சமைச்சு அப்படியே தட்டில் வச்சு அப்படியே பவ்யமாக அந்த சூனியக்காரிட்ட முன்னாடி கொண்டு போய் நீட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சூனியக்காரிக்கு மண்டையில ஏறுதுங்க பாரு கோபம். ஏண்டா, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு, அதுக்குள்ளே எப்படா அந்த வாத்தை பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது மீன். அவ்வளோதான், அவளுக்கு வருது பாருங்க கோபம். டே போராட்ட தலையனுங்களா, நான் உங்களை வாத்து பிடிச்சி வர சொன்னேன், நீங்கள் என்னடா மீனை சமைச்சு எடுத்துகிட்டு வந்து என்னையே ஏமாற்ற பார்க்குறீங்களா, உங்கள் 2 பேரையும் சும்மாவே விட மாட்டேனான்னு சொல்லி அவளோட மந்திரகோலை வச்சு அவனுக்கு 2 பேரையும் போட்டு சும்மா
துவம்சம் பண்ணி உலுக்கி எடுத்து ஒரு வழி பண்ணிட்டு மரியாதையே ஓடி போய் வாத்தை பிடிங்கடா, அடுத்த தடவை மட்டும் வாத்து இல்லாமல் வெறுங்கையோட வந்தீங்க உங்க உசிரியை எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்டி விட்டுறான். பாவம் மாட்டிக்கிட்டு முடிச்ச நம்ம திருடனுங்க வேற வழி இல்லாம மறுபடியும் நம்ம ஹீரோவை தேடி அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க. எங்க நம்மளு அவனோட அப்பா கிட்ட போய், அப்பா அந்த புது வாத்துன்னு கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணுப்பா, அதுக்காக உங்களோட பெர்மிஷன் மட்டும் கொடுங்கப்பா அப்படின்றான். ஆனா அவரோ மகனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாற்றணுன்ற பாசத்துல அவனை எந்த வேலையும் செய்ய விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நைஸா அந்த வாத்துங்களோட கூடாரத்துக்குள்ள போய் உழவு பார்க்க நுழைஞ்சிடறான். அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த குரூப்போட லீடர், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பங்காரன், அவரோட பேச்சு மீறி எங்கேயோ இவ வெளியே போனதுக்காக அவளை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. நீ நம்மளோட கூட்டத்துக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவளை ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காரு. அவ என்னோட மகளா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணா தண்டனை உண்டு, ஆனா ரொம்ப நேரம் பூட்டி வச்சிடாதீங்க, கொஞ்ச நேரம் மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையும் அங்கிருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ மேட்டரை பூரா தெளிவா புரிஞ்சுக்கிறான். ஹீரோயினும் உள்ள செம்ம கடுப்புல இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா கதவு திறந்து அவளை அங்கிருந்து காப்பாத்தி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி அவளோட சம்மதத்தோட அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அப்படியே மனசு விட்டு நிறைய பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றான், நான் என் கூட்டத்துல சேர்ந்து இந்த முழு உலகத்தையும் சுத்தி பார்த்துட்டேன், ஆனா நான் பண்ண ஒரு சின்ன தப்புக்காக என்னோட அப்பா இப்படி ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ உடனே அப்படியே பயங்கர ஷாக் ஆகி, எது நீ இந்த உலகத்தையும் சுத்தி பார்த்துருக்கிறியா, எப்படிமா உன்னால மட்டும் முடியுது அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறான். ஆனா ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்கிற இன்னொரு சோகமான விஷயத்தையும் சொல்றான். உலகம் முழுக்க சுத்தினது என்னமோ உண்மைதான், ஆனா எங்களுக்கு நிலையா தங்குறதுக்கு ஒரு சொந்த வீடு எதுவுமே கிடையாது, எப்பவுமே நாடோடி மாதிரி தான் பறந்துகிட்டே இருப்போம், ஒரு இடத்துல நிம்மதியா தங்க முடியாதுன்னு அழுகுறான். அப்போ ஹீரோ தன்னோட சோகத்தையும் வெளிப்படுத்துறான். உனக்காச்சும் பறக்கவாது தெரியுது, ஆனா எனக்கு எங்க அப்பாவும் என்ன இந்த தீவு விட்டு வெளியவே போக கூடாதுன்னு இதே தீவுல முடக்கி வச்சுட்டாரு அப்படின்றான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. இவங்க ரெண்டு பேரோட அப்பாக்களுமே இப்போ சண்டை கோழி மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் லைட்டா ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். இங்க நம்ம ஹீரோவோட கேங்க வந்திருக்கிற கூட்டத்தை துரத்துறதுக்காக அவசர அவசரமா ஒரு திட்டத்தை போட்டு கலாய்ச்சி கடுப்பேத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட அப்பாக்களும் சேர்ந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் பேசவே கூடாதுன்னு பிரிச்சு வச்சிடறாங்க. ஆனா இவனுங்க என்னதான் பிரிக்க நினைச்சாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா சும்மா தக்காளி தூக்கு மாதிரி அப்படியே திக்காயிட்டே போகுது. நீங்க என்ன வேணா சண்டை போட்டுக்கங்கடா, ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு நைட்டே மறுபடியும் மீட் பண்றாங்க. ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோக்கு நல்லா பறக்க தெரியாதுன்னு, இல்ல சுத்தமாவே பறக்க தெரியாதுன்னு. அதனால அவளோ இறங்கி வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பொறுமையா அப்படியே பறக்க கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பாப்பா நம்ம ஹீரோ வேற அப்படி பறக்க ட்ரை பண்ணும்போது பேலன்ஸ் லைட்டாக மிஸ் ஆகி வானத்துலேருந்து நேராக வந்து தண்ணிக்குள்ளே டமான்னு விழுந்து மயங்கிடுறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இந்த திருட்டு பயலுக்கு நம்ம ஹீரோவை தேடி கண்டிப்பாக இந்த தீவுக்குள்ளே தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தேடி வரானுங்க. அவனுங்க தேடுற அவசரத்தில் அந்த பக்கமாக இருந்த ஒரு பெரிய அணைக்கட்டு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு வெடியை வச்சு ஒரு பெரிய ஓட்டையை போட்டானுங்க. அவ்வளோதான், அந்த தீவுலேருந்து தண்ணி எல்லாம் அப்படியே அந்த ஓட்டை வழியாக வேகமாக வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. தண்ணிக்குள்ள மயங்கி கிடக்கிற நம்ம ஹீரோ அந்த நீர் வந்த நீரோட்டத்திலே அப்படியே அடிச்சுட்டு வந்து கரெக்டா அந்த திருடனுக்கு போட்ட ஓட்டைக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறான். இதை பார்த்து நம்ம திருட்டு பயலுக தண்ணி போற வழியில ஏதோ அடைச்சிருக்காடே, அந்த அடப்பை எடுத்து விடுறான்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட சொன்னதும் உடனே அதில் ஒருத்தன் சும்மா ஓடி வந்து அந்த ஓட்டையில மாட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோவை பின்பக்கத்துல இருந்து எட்டி ஒரே மீதி விடுறான். அந்த உதையோட வேகத்துல தான் நம்ம ஹீரோ அந்த ஓட்டை வழியா அப்படியே ஜெட் வேகத்துல நேர வானத்துல எகிரி போய் பறக்கிறான். பட் இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த மரண பயத்துல அன்னைக்கு தான் நம்ம ஹீரோ அவனோட ரெக்கையை விரிச்சு முறையா பறக்க கத்துக்கிறான். அப்படியே மாச வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த ஹீரோயின் அப்படியே குஷியா பின்னாடியே பறந்து வந்து, டே சூப்பர்ரா நீ பறக்க கத்துக்கிட்ட, நாம நம்மளோட சண்டைக்கார அப்பாக்கள் எல்லாம் விட்டுட்டு இங்கிருந்து தூரமா தப்பிச்சு போய் இந்த முழு உலகத்தையும் ஒன்னா சேர்ந்து ஏன் சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக்கா ஒரு ஆஃபர் ஒன்று ஹீரோக்கு போடுறான். இப்படி இவ கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் அவனால் தன்னோட அப்பாவை இந்த வயசான காலத்தில் தனியாக தவிக்கி விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இல்லை என்னால் என்னோட அப்பாவை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி அவன் அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுறான். இதை கேட்டு கடுப்பான ஹீரோயின், போடா நீயும் உங்கள் அப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தனியாக பறந்து போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த தீவில் உள்ள எல்லா வாத்துகளுக்கும் அப்படியே பயங்கர ஷாக். ஏன்னா அந்த ரெண்டு திருட்டு பயலுக்கு போட்ட ஓட்ட வழியா அந்த தீவோட முழு தண்ணியும் இப்போ வடிஞ்சு போய் அந்த ஏரி இப்போ வறண்டு போய் கிடக்கு. தண்ணி இல்லாததை பார்த்த உடனே அந்த ரெண்டு குரூப்புக்கும் மறுபடியும் சண்டை. ஸோ மாறி மாறி மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் தலைவர் என்ன நினைச்சாரு, நம்ம ஹீரோட அப்பா என்ன நினைச்சாரு, அந்த ஆப்போசிட் குரூப் தான் நம்மளை இந்த இடத்த விட்டு துரத்துறதுக்காக தனியாக நைஸாக காலி பண்ணிட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பக்கம் ஹீரோனோட அப்பங்காரனும் இவனுக்கு தான் நம்மளை பழி வாங்குறதுக்காக தண்ணியை ஓட வச்சிருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அவ்வளோதான், ரெண்டு பேருக்கும் அடுத்தபடியாக வார் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சும்மா அவங்களோட குரூப்ல இருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக உசுப்பேத்தி கோவத்தை தூண்டி சண்டைக்கு முழு பீச்சில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு பக்கம் போர் முரசு வேற கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஹீரோ ஓடி வந்து அப்பா கிட்ட, "பா ப்ளீஸ்ப்பா சண்டை போடாதீங்கப்பா, இதெல்லாம் என்னோட தப்பால தான்ப்பா நடந்துச்சு. நான் அவங்க கிட்ட சமாதானமாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி மாற்றிக்கலாமே" அப்படின்னு கெஞ்சுறான். அங்கிட்டு நம்ம ஹீரோயினும் சரி அவங்க அப்பா கிட்ட போய், "சண்டையை நிறுத்துங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த ரெண்டு கூட்டத்தோட தலைவர்களும் கொஞ்சம் கூட மனசு இறக்குற மாதிரி தெரியல. அப்பங்காரன் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, "உனக்கு இந்த வாத்து உலகத்தோட அரசியல்லாம் தெரியாதடா மகனே. நாம் இவனுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னு வையேன், இவனுக்கு நம்மளை அப்படியே நைஸாக வெளியே தூக்கி வீசிடுவானுங்க" அப்படின்னு நக்கல் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சொன்ன மாதிரி சமாதானம் பேசுறதுக்காக ஹீரோயினோட அப்பங்காரனும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அங்கே தான் நம்ம ஹீரோவோட அப்பங்காரனுக்கு ஹீரோயினோட அப்பா மேலே இருந்த கோவம் இன்னும் தலைக்கேறுது. அவர் சும்மா இருக்காமல் வெறித்தனமாக ஓடி வந்து ஹீரோயினோட அப்பங்காரனோட மாரிலே ஒரு மரணமான ஒரு மிதி விடுறாரு. அந்த மிதியோட வேகத்தில் ஹீரோவோட அப்பங்காரன் அப்படியே பறந்து போய் நேராக தண்ணிக்குள்ளே சேத்துல விழுந்துடுறான். கரெக்டாக அப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட். அங்கே பதுங்கி இருந்த நம்ம திருட்டு பயலுக்கு ஒரு பெரிய வலையை விரித்து தண்ணிக்குள்ளே விழ போன நம்ம ஹீரோயினோட அப்பங்காரனை கப்புன்னு வலையில் பிடிச்சிடுறாங்க. தான் அப்பா அந்த திருட்டு பசங்க பிடிச்சதை பார்த்த உடனே அலறிட்டே அவரை காப்பாற்றுறதுக்காக வானத்தில் அப்படியே பறக்க ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அந்த ஒரு நொடி அங்கே கூடியிருந்த எல்லா வாத்துகளுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான உண்மை வெளிச்சத்துக்கு வருது. வானத்திலிருந்து சூரிய ஒளி நம்ம ஹீரோ மேலே பட்ட உடனே அவன் உடல் முழுக்க சும்மா தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, நம்ம ஹீரோ தான் அந்த உண்மையான ராயல் வாரிசு. அவனோட உடம்பு முழுக்க அப்படியே மின்னிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு தன்னோட அப்பா மேலே பயங்கரமாக கோவமும் அதே நேரத்தில் அழுகையும் வருது. அப்போது, "நான் தான் உண்மையான ராயல் டக்கா? இந்த உண்மையை ஏன் என்கிட்ட நீங்கள் எத்தனை வருஷமாக மறைச்சிங்கப்பா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இந்த ராயல் டக் பரம்பரையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் யாரு?" அப்படின்னு கத்தி கேட்குறான். அங்கே தான் அடுத்த பல்பு. இத்தனை வருஷமாக அந்த ஊர் லீடரா, அந்த ஊர் தலைவராக இருந்த நம்ம ஹீரோட அப்பங்காரன்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்து சீன் காட்டுறதுக்காக தான் அவரோட உடம்பு முழுக்க சும்மா அப்படியே அந்த கலர் பெயிண்ட்டை பூசி அடிச்சு வச்சுட்டு மற்ற வாத்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. அந்த உண்மை இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ ஹீரோ அவரோட அப்பா கிட்ட, "இனிமேல் உங்கள் பொய்யான பேச்சு என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் ஃப்ரெண்டான ஹீரோயினும் அவரோட அப்பாவையும் காப்பாற்ற நான் போகிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே அங்கேருந்து தொடர்ந்து பறந்து போகிறான். அவன் போன உடனே அந்த பெயிண்ட் அடிச்சிருந்த போலி டக் அப்பங்காரனுக்கு சும்மா நடுநடுங்குது. ஐயோ, நம்ம குரூப்ல இருந்து ஒரே ஒரு உண்மையான ராயல் டக்கு இப்போ போயிட்டானே, இப்போ நம்ம கதை கந்தல் தானா, நம்ம அழிய போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. ஒரு பக்கம் நம்ம திருட்டு பயலுக ஹீரோயினோட அப்பங்காரனை ஒரு பெரிய கூண்டுக்குள்ள அடைச்சி மேலே துணியை போட்டு மூடி நைஸாக அந்த சூனியக்கார்ட்டு கொண்டு வந்துடுறாங்க. அவனுக்கு மனசுக்குள்ள ஒரே குஷி. ஏன்னா இந்த ராயல் டக்கை கொண்டு வந்துட்டோம், இனிமே சூனியக்காரி நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிடுவான்னு நினைக்கிறானுங்க. ஆனால் அவனுங்களுக்குமே அந்த பழைய தீர்க்க தரிசனத்தை பற்றி நல்லாவே தெரியும். இந்த ராயல் டக் மட்டும் அந்த சூனியக்காரி கையில் மாட்டிருச்சுன்னா உலகம் முழுக்க நிரந்தரமாக இருளில் சூழ்ந்துரும் அப்படின்னு அவனுங்களுக்கும் பயம் இருந்துச்சு. இருந்தாலும் உசுரை காப்பாற்றிக்க வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை செஞ்சிடறாங்க. அவங்க கூண்டை கொண்டு வந்து வச்ச உடனே கரெக்டாக நம்ம போலீஸ்காரர் அந்த இடத்துல வந்துடுறாரு. டே திருட்டு பயலுகளா, இந்த ஐலாண்டுக்குள்ளே வாத்துல வேடையாடக்கூடாதுன்னு உங்களுக்கு சட்டம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதாடா? இந்த கூண்டுக்குள்ளே மட்டும் வாத்து இருந்துச்சுன்னு வையன், உங்கள் 2 பேரையும் சும்மா சுட்டு தள்ளிடும்டா சுட்டுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. உடனே அந்த கூண்டுக்கு மேலே இருக்கிற அந்த துணியை நைஸாக விலைக்கு பார்க்குறாரு. உள்ளே இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பங்காரன் அப்படியே வெளியே வராரு. முதல்ல அந்த சோனியக்காரிக்கு இதுதான் அந்த உண்மையான ராயல் டக்கா இல்லையா அப்படின்னு ஒரே குழப்பம். ஏன்னா அவரோட உடம்பு ஜொலிக்கவே இல்லை. உடனே அவளுக்கு அந்த உண்மையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, "இருங்கடா, இது நிஜமாவே ராயல் டக்கா இல்லையான்றது எப்பயோ செக் பண்ணிவிடுவோன்னு" சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அந்த வாத்தோட தலை மேலே ஊத்துறான். அட பாவிகளா, இவன் உடம்புல பெயிண்ட்டும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இவன் சும்மா சாதாரண வாத்துறான்னு சொல்லிட்டு அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கத்த ஆரம்பிக்க, அங்கே இருந்த போலீஸ்காரன், "அப்போ இது சாதாரண வாத்து தானே, சரி அப்போ இவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வானத்தில் ஹீரோயினும் ஹீரோவும் பறந்து வர்றதை அந்த சூனியக்காரி கண்ணில் பார்த்துட்றான். தூரத்துலேருந்து இவன் வரும்போது நல்லா தங்க மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவள் கண்டுபிடிச்சிட்டான். அடேங்க அப்பா, இவன் தானே அந்த உண்மையான ராயல் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்றா. ஆனால் அங்கே நிற்கிற போலீஸ்காரனை எப்படியாவது துரத்தணுமே அப்படின்ட்டு அதுக்காக அந்த சோனியக்காரி ஒரு நரித்தனமான அவளோட மூளையை யூஸ் பண்ணி அந்த போலீஸ்காரனை சும்மா பேசியே தான் வலைக்குள்ள சிக்க வைக்கிறா. இங்கே பாருங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு மனசு அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை கரெக்ட் பண்ணுறதுக்காக ரீலாக விடுறா. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீங்கள் அந்த பூந்தோட்டத்தில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து ஒரு விஷவாயு இருக்கிற கொட்டைக்குள்ளே அவன் அந்த ஆளை தள்ளி விட்டு பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறான். போலீஸ்காரனை தொடர்ந்து அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் கூண்டை உடைச்சு அவரோட அப்பாவை காப்பாற்ற ஓடி வரான். ஆனால் அதுக்குள்ளே அந்த கொடூரமான சூனியக்காரி வானத்திலிருந்து பறந்து வந்து நம்ம ஹீரோவை அவரோட மந்திர சக்தி யூஸ் பண்ணி டப்புன்னு அவனை பிடிச்சி ஒரு இரும்பு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்றான். இதை பார்த்த உடனே அந்த 2 திருட்டு பயலுக ஓடி வந்து, "ஏய் கிளவி, நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த வாத்தை பிடிச்சி கொடுத்தோம்ல, ஃபஸ்ட்டு எங்களுக்கு காசை கொடு" அப்படின்னு கேட்குறானுங்க. அதுக்கு அந்த சோனியக்காரி அவங்கள பார்த்து கேவலமாக ஒரு சிரிச்சு, "அடே முட்டா பயலுங்களா, நீங்கள் கூண்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்களா, அது டூப்ளிகேட் வாத்துடா, ஒரிஜினல் ராயல் டக்கை நான் தான் பிடிச்சேன், ஒழுங்காக மரியாதை உசுரை காப்பாற்றிக்கணும்னா இங்கேருந்து ஓடி போயிருங்க" அப்படின்னு மிரட்டி அவங்கள அங்கேருந்து துரத்தி அடிச்சிட்றா.
ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு காசு அப்படி வேணும்னா இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புதுசாக ஒரு பிளானையும் போட்டு தரான். ஹீரோயின் கூண்டுக்குள்ளே மாட்டிட்டு இருக்கிற ஹீரோவையும் அவரோட அப்பாவையும் காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறா, ஆனால் முடியல. அந்த இரும்பு கூண்டு உடைக்கவே முடியல. நமக்கு கண்டிப்பாக இன்னும் நிறைய பேரோட உதவி வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அவள் அங்கேருந்து சும்மா அப்படியே கழுகு வேகத்தில் மறுபடியும் அவளோட தீவை நோக்கி பறந்து வரான். இப்படி அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே அந்த திருட்டு பயல்கள்லாம் சேர்ந்து ஹீரோயினோட அப்பங்காரனை அடைச்சி வச்சிருக்கிற அந்த கூண்டை அப்படியே ஃபுட்பால் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே நேரத்தில் ஹீரோயினோட அப்பங்காரனுமே சாதாரண ஆள் இல்லை, அவரும் கெட்டிக்காரர் தான். கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நைஸாக அந்த திருட்டு பயல்களை ஏமாற்றி தன்னை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அந்த திருட்டு பயல்களையும் 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக கட்டி வச்சுட்டு அப்படியே சும்மா மாஸ் காட்டி அங்கே எஸ்கேப் பார்க்குறாரு. அதே சமயத்தில் இந்த தீவில் இருந்த மற்ற வாத்துங்களாம் நம்ம ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி பயங்கர கவலையில் இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ பேராபத்தில் இருக்கிறான், அவனை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும், அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பறந்து போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த புது வாத்துங்க குரூப்பில் எப்படியாவது லீடர் ஆகணும் அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு சுயநல வாத்து ஒன்று மற்ற எல்லாரையும் தப்பாக வழி நடத்த பார்க்குது. அவன் செத்துட்டான்டா, இனிமேல் நான் தான் உங்களுக்கெல்லாம் புது லீடர் அப்படின்னு சீன் போடுறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து உதவி கேட்டாங்க வந்த ஹீரோயின் இதை கேட்டு அப்படியே கொதிச்சு போயிடுறா. பொய் சொல்லாதீங்கடா, எங்கள் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, எல்லாரும் என் பேச்சு கேளுங்க அப்படின்னு ஹீரோவை காப்பாற்றணும்னு கத்துறா. ஆனால் அந்த துரோகி வாத்து ஹீரோயினோட பேச்சை மற்றவங்க கேட்கறதுக்குள்ளேயே அவளை பிடிச்சி ஒரு இடத்துல பூட்டி வச்சிடறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மா ஒரு கெத்தான கேரக்டர் இல்லையா, அவள் கொஞ்ச நேரத்துல அந்த பூட்டை உடச்சிட்டு வெளியே வந்து அங்கிருந்த எல்லா இளவட்ட வாத்துகளையும் ஒன்றா திரட்டி ஒரு பெரிய வாத்து படையையே ரெடி பண்ணிடுறான். ஹீரோவை காப்பாற்றுறதுக்காகவே அவனோட முழு வாத்து கம்யூனிட்டியும் இப்போ ஒன்றா சேர்ந்து வானமே அதிர்ற அளவுக்கு மொத்தமாக பறந்து வராங்க. இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவை ஒரு பயங்கரமான மிஷின் மேலே வச்சு அப்படியே கோபுரத்தோட உச்சி கூட்டிட்டு வரான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரகணம் முடிய போகுது. அதனால அந்த சூரியனோட கடைசி கதிர் நம்ம ஹீரோ மேலே பட்ட உடனே அந்த முழு எனர்ஜியை உறிஞ்சிட்டு இந்த உலகமே முழுசாக நிரந்தர இருளுக்குள்ள வரணுன்றது தான் அவரோட அந்த சூனியக்காரியோட முழு மாஸ்டர் பிளானு. அப்படின்னு பார்த்து தான் ஹீரோயினோட தலைமையில் 2 இனத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாத்துகளும் சும்மா அப்படியே போர்க்களத்தை நோக்கி வர மாதிரி அந்த சூனியக்காரியோட கோட்டையை நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரதை பார்த்த உடனே அந்த சூனியக்காரி கிளவி பயந்து போய் ஒரு ஸ்விட்ச் அமைக்கி அவரோட கோட்டை முழுக்க ஒரு இரும்பு பிளேட்டை அப்படியே வச்சு லாக் பண்ணிடுறான். இதனால எந்த ஒரு வாத்தும் உள்ள நுழைய முடியாத மாதிரி அந்த கோட்டையை ஒரு இரும்பு கோட்டையாவே மாத்திட்டான். இப்போ அந்த சூனியக்காரி அவரோட மொத்த சக்தி பயன்படுத்தி ஹீரோவோட உடம்புல இருந்து அந்த மிஷின் மூலமா அவரோட மொத்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கிறான். கோட்டைக்கு வெளியே வாத்துங்கெல்லாம் கத்திட்டு நிக்குதுங்க. உள்ள நம்ம ஹீரோவோட உசுறு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அந்த சூனியக்காரி கிளவி அவரோட முழு எனர்ஜியும் நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து உறிஞ்சி திரும்பவும் இளமையா மாறி சாகாவாரமா மாறணும்னு வெறித்தனமா இருக்கிறா. அவன் நினைக்கிற அந்த எனர்ஜி மட்டும் கிடைச்சிட்டா தன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு வெளியே நம்ம வாத்துப்படையெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மிஷினை உடைக்க பாக்குறாங்க. ஆனா அந்த சூனியக்காரி சும்மா சாதாரண அளவில் இல்ல, அவளும் பேக்கப்புக்காக இன்னொரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கிறா. அந்த 2வது மிஷினை வச்சுதான் நம்ம வாத்துங்களெல்லாம் துரத்தவும் பார்க்குறான். அங்கே கூண்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ தன்னை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு துடிக்கிறான். அதே நேரத்தில் அங்கிருந்த சில ஒயர் மேல அவனோட கைப்பட்டதும் அங்கிருந்த இரும்பு கூண்டு அப்படியே உடஞ்சு நொறுங்கிருது. ஆனா அந்த எனர்ஜியோட ஷாக்ல தான் இப்பவே செத்து போறோம்னு நினைச்சு ஹீரோ என்ன பண்றான், நம்ம ஹீரோயின்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி அவனோட காதலை வெளிப்படுத்த ட்ரை பண்றான். ஸோ அந்த மரண விளிம்புலையும் ஹீரோயின் கிட்ட அவனோட லவ் ப்ரொபோசலை எடுத்து உரைக்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவுதான் சந்தோஷம் இல்லை, தலைகால் புரியல. உடனே அந்த லவ் மூட்லேயே சும்மா இருக்காம அப்படியே டென்ஷன் ஆகி அங்கிருந்த மெஷினை அடிச்சு உடச்சி தரமட்டம் ஆக்கிடுறா. அவ்வளவுதான், மெஷின் எல்லாம் உடஞ்சி அங்கிருந்த எல்லா சிஸ்டமும் அப்படியே ஷடன் ஆயிடுச்சு. இப்படி மெஷின் என்ன உடனே சோனியக்காரிக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சி போச்சு. ஐயோ என் பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கத்திட்டு அவரோட மற்ற மிஷின்களை எப்படியாவது ஆன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா எதுவுமே வேலை செய்யல. வெளியே இருக்கிற வாத்துங்கள்லாம் சூரியனோட வெளிச்சம் அந்த மெயின் ஆண்டனா மேல படாதபடி சும்மா ஒன்ன சிறக வரிச்சு நிழல் கொடுத்து அதை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. இதனால கடுப்பான அந்த சூனியக்காரி கோட்டைக்குள்ள பயங்கரமான விஷவாயு ரிலீஸ் பண்றா. மாஸ்க் வச்சிருந்த சில வாத்துங்க தப்பிச்சிருதுங்க. ஆனா மற்ற சில வாத்துங்களாம் அந்த நச்சு புகையில மாட்டிக்கிட்டு டக்குன்னு பொத்துன்னு மயங்கி விழுந்துருச்சுங்க. இருந்தாலும் முயற்சி விடாத நம்ம வாத்து படைங்க முதல்ல அந்த மெயின் ஆண்டனாவை அடிச்சு உடச்சு தூக்கி போட்டுறாங்க. ஆனா அந்த சூனியக்காரி கிளவி புதுசா மிஷினை விட்டு நிறைய இருந்ததுனால அதை மறுபடியும் ஆன் பண்ணி சூரியனோட எனர்ஜியை மொத்தமா உறிஞ்ச ஆரம்பிக்கிறா. அவ எனர்ஜி உறிஞ்சா வானத்தில் இருக்கிற சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி மறைய ஆரம்பிக்குது. அந்த ப்ராஃபஸியில சொன்ன மாதிரியே உலகம் முழுக்க இருள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்க எல்லாரும் பயந்து போய் உசுரை காப்பாத்தி இங்கேயும் அங்கேயும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரோட நாய் கூட பயத்துல குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பாவம் அந்த ஆஃபீஸரால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவ தான் அந்த விஷப்பூவோட மயக்கத்துல இருக்காரு இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வானத்தை நோக்கி வேகமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த சூனியக்காரி கிளவி ஓடி வந்து அவனோட காலு கப்புன்னு பிடிச்சிட்றா. ஹீரோயின் அவளோட முடிஞ்ச வரைக்கும் அவளை காப்பாற்றுறதுக்காக கையை பிடிச்சி இழுக்கிறா. ஆனால் அந்த எனர்ஜியோட எஃபெக்ட்னால அவனால வெளியே பறந்து வரவே முடியல. கரெக்டாக அந்த ஒரு நொடி நம்ம ஹீரோ ஒரு உண்மையான ராயல் டக்குன்றதுனால அந்த சூரியனோட முழு எனர்ஜியையும் அப்படியே அவனுக்குள்ள பாஞ்சதும் அவன் உடம்பு ஒரு பிரம்மாண்டமான எனர்ஜி சோர்ஸாகவே மாறிடுச்சு.
அந்த சூரியன் மாதிரி எரிய ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினையும் மற்ற வாத்துகளையும் பார்த்து எல்லாரும் இங்கிருந்து சேஃபான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவும் ஹீரோயினுக்கு பயத்தில் அழுக்கே வந்துடுச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய எனர்ஜியால ஹீரோவால எப்படி தாங்கிக்க முடியும், கண்டிப்பாக செத்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ ஒரு பக்காவான மாஸ்டர் பிளானோட தான் இருந்தான். அவன் தனக்குள்ள இருந்த அந்த பிரம்மாண்டமான அந்த ஆட்டம் பாம் எனர்ஜி மாதிரி இருக்கிற அந்த சோர்ஸை நேராக அந்த சூரியகாரியோட கோட்டைக்குள்ள பாய்ச்ச பார்க்குறான். பூம், தேட்டரு அதிர்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான வெடிப்பு. அந்த வெடிப்புல அந்த வில்லி சூனியகாரி அவரோட மந்திர மிஷினும் சரி, எக்யூப்மெண்ட்ஸும் சரி, எல்லாமே தீ பிடிச்சி அப்படியே சாம்பலா கருக்கி போயிடுச்சு. இதுக்கடையில் நம்ம திருட்டு பயலுக்கு அங்கேருந்து ஒரு ஹாட் ஏர் பலூனில் ஏறி அங்கேருந்து வானத்தில் பறந்து உசுரை காப்பாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. தென் ஃபைனலாக பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த புகை மூட்டத்துக்கு நடுவில் எல்லா வாத்துகளும் பதற்றத்தோட நம்ம ஹீரோவை தேடுறாங்க. நம்மளை காப்பாற்றின நம்ம ஹீரோ எங்கே அப்படின்னு தேடும்போது தான் அங்கே தான் ஒரு மாஸ் சீக்வன்ஸ். என்னன்னா, நம்ம ஹீரோ சும்மா ஒரு உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் கெத்த சிரிச்சுட்டே நடந்து வரான். அவன் உலகத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த பழைய ப்ராஃபஸி, அந்த தீர்க்க தரிசனத்தையும் தப்புன்னு நிரூபித்து ஜெயிச்சு காட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, சண்டை போட்டுக்கிட்டு அந்த 2 இனத்தை சேர்ந்த வாத்துகளும் ஒன்றா சேர்ந்து சமாதானமாக அவங்களோட அழகான தீவுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படியே அங்கிறது கட் பண்ணால் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் அந்த சூனியக்காரி கிளம்பி மட்டும் அப்படியே கருகி போய் உயிரோடு வெளியே வரா. ஆனால் அங்கேருந்து அந்த ஆஃபீஸர், அந்த போலீஸ்காரன் இன்னும் அந்த மயக்கத்துலேருந்து வெளியே வராதனால அவளை பார்த்து இன்னும் டாலின்னு பைத்தியக்காரனோட சுற்றிட்டு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம திருட்டு பயலுக பலூன் உட்காந்துட்டு பாய் கட்டிட்டு போகிறானுங்க. அப்படியே கிளைமேக்ஸுக்கு வந்தோம்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் பக்கா மாசு. அந்த தீவில் இருக்கிற எல்லா வாத்துக்களும் இப்போ சாதி மதம் இனம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அப்படியே ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு உண்மையான ராயல் டக் இல்லையா, ஸோ அதனால் ஹீரோவும் ஒரு ராயல் டக், ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிற மாதிரி இந்த உலகத்தை சேர்ந்து சுற்றி வர மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் மற்ற படத்தை விட கொஞ்சம் எல்லாம் கெட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை கம்மி பண்ணலாமான்றதை நீங்களே சொல்லுங்கள். யாராவது கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பட் 31 மினிட்ஸ்ன்றது நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதிகன்றதுனால ஸோ உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. அடுத்து பாபா சேனல் வாஸ் ஆன் வாய்ஸ் ஓவர். See you guys.